ஒண்ணுங்களே தமிழ் யூடியூப் கம்யூனிட்டில வருஷம் ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குங்க. இந்த சண்டை பாத்தீங்கன்னா 2 யூடியூபர்ஸ்குள்ள தான் மோஸ்ட்லி நடக்கும். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடந்துட்டு வர ஒரு விஷயம் தான். பட் ஆனா இந்த மாதிரி சண்டைகள்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒருத்தர் எப்பவுமே இன்வால்வ் ஆயிருக்காருங்க. அவர் தான் இவருக்கு இதான் வேலை. அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஸ்பெஷலா ஒரு புது சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. டெக் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஏ2டி நந்தாவும் அட்வொகேட்டா இருந்துட்டு மக்களுக்கு லாஸ் பத்தி எல்லாம் சொல்லி தர அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இப்ப திரும்ப சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க? யாரு பக்கம் தான் நியாயம் இருக்கு? இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நான் முன்னாடியே சொல்றேன். பின்ன எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான். இவங்க 2 பேரும் மாறி சண்டை போட்டு இருக்காங்க. அத மக்கள் உட்கார்ந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்பப்போ இரும்பிட்டு இருப்பேன், மூக்கு அடைச்சிருக்கும், அதனால வார்த்தைகள் சில ஒழுங்கா வராது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா R&D உருட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏ2டி நந்தாவை தாக்கி ஒரு வீடியோ போடுறாப்படி. அதுக்கு ரிப்ளை வீடியோவா 2 வாரம் கழிச்சு நம்ம ஏ2டி நந்தா ஒரு வீடியோ போடுறாப்படி. அதுல சாரி கேட்கற மாதிரி வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரை தாக்கி பேசி இருப்பப்படி. ஒரு ரிவெஞ்ச் வீடியோனே சொல்லாமே. ஏன்னா கமெண்ட்ஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படிதான் போட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ரிப்ளை வீடியோவா திரும்ப ஒரு 1 மணி நேரம் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காப்படி. இப்படியே மாத்தி சண்டை போட்டுறதா எப்படிப்பா? எது பெருசு அடிச்சு காட்டு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் இந்த வீடியோல 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாம ஒரு வியூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த வீடியோ பண்றேன். எனக்கு இவங்க 2 பேர்த்தையும் தெரியாது, அதனால நானும் உங்களை மாதிரி ஒரு வியூவர் தான். இவங்க என்ன சண்டை போறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். சரி, டு பிகின் வித் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல நம்ம ஏ2டி நந்தா மேல சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? ஏ2டி நந்தா தன்னையே வந்துட்டு ஒரு R&D கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணிப்பாரு. எது வீடியோல பேசுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு தான்டா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் போடுவார். நம்மள மாதிரி அவரெல்லாம் வந்துட்டு ஒரு சோலோ யூடியூபர் கிடையாது, அவர்கிட்ட ஒரு பெரிய டீமே இருக்குதுங்க. அதனால அவருக்கு வந்துட்டு R&D பண்றது ஈஸியான மேட்டர் தான். ஏ2டி நந்தா ப்ரோவே அவங்களோட சேனல்ல டைலரக்கா இஷ்யூ வரும்போது பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல இந்த क्वेश्चन கேக்குதுல உங்களுக்கு என்ன காம்படன்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி வீடியோலாம் கேட்டிருப்பாரு. பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல அவரே சொல்லியிருப்பாரு, இன்கேஸ் நீங்க அதை பத்தியாச்சும் வந்து பப்ளிக்ல பேசுறீங்கன்னா அது எங்காச்சும் கேஸுக்கு சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட காம்பிடன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் காம்பிடன்ஸ் என்ன இருக்குன்னா, நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர், எனக்கே வந்துட்டு 40 பேர் வேலை செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் பில்டப் பண்றாரு. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கிற கம்பெனியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு தகுதி இருக்கு பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு. தகுதி இருக்கணும் நான் கேட்கல. இதை ஏன் கேட்கறேன்னா நீங்க தப்பு சொல்லி வச்சிருக்கீங்க, அதனால தான் கேட்கறேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதே கேள்வியை ஜட்ஜ் கேட்பாரு. உனக்கு என்ன பாத்தீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு, பிகாஸ் ஹி ஹஸ் தி காம்பிடன்ஸ். மத்த டாபிக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா அத பத்தி நீங்க வந்து கரெக்ட்டா பேசணும், தப்பு பண்ணாம பேசணும். இல்லட்டி உங்ககிட்ட காம்பிடன்ஸ் இல்ல. இதுதான் அவர் சொல்ற பாயிண்ட். உனக்கு என்ன காம்பிடன்ஸ் இருக்கு இத பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ட் கேஸ் போயிருக்கு. அதனால எனக்கு தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் சோஷியல் மீடியால சட்டத்தை சொல்லி கொடுக்குறவங்க கரெக்ட்டா சொல்லி கொடுத்தா போதும்ன்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் அதுதான். ஆனா ஏ2டி நந்தா ப்ரோவே அந்த இஷ்யூல வந்து பிரியாணி மேல என்ன காம்பிடன்ஸ் இருக்கா மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்டிருக்காரு. இப்போ நான் ஏ2டி நந்தா பார்த்து நான் கேக்குறேன், உங்களுக்கு லீகலா சொல்றதுக்கு என்ன காம்பிடன்ஸ் இருக்கு? இதுதான் ஆரம்ப புள்ளி. ஏன்னா ஏ2டி நந்தா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு தன்னோட வீடியோஸ்ல லீகலான மேட்டரை வந்து தப்பா பேசியிருக்காரு. இது வந்துட்டு நடக்கிறது தான். பட் ஆனா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இவ்வளவு பில்டப்போட ஒருத்தர் பேசும்போது உனக்கு காம்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து பேசும்போது நம்மளும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. R&D கிங்னு தன்னை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறவரு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு R&D எல்லாம் கரெக்டா பண்ணி பேசணும். அதுதான் இவர் வைக்கிற பாயிண்ட், விக்னேஷ் முத்துக்குமார் வைக்கிற பாயிண்ட். சரி, இவர் என்னென்னலாம் தப்பா சொல்லியிருக்காரு? விக்னேஷ் முத்துக்குமார் ஏ2டி நந்தா வந்துட்டு 3 பாயிண்ட் தப்பா தன்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கா அப்படின்னு வைக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து சலான் இஷ்யூ. டிராபிக் சலான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50ல இருந்து 100% உங்களால கேன்சல் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல அவர் போட்டிருக்கா. அப்படி இந்த மாதிரி டிராபிக் சலான் அப் டு 70% வரைக்கும் கேன்சல் ஆகும் சொல்லிருக்காங்க. இதே விஷயத்தை தான் ஏ2டி சேனல் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அப் டு 100% வரைக்கும் உங்க டிராபிக் சலான் கேன்சல் பண்ணனும்னு சொல்லிட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல போஸ்ட் போட்டாங்க. அந்த போஸ்ட் மட்டும் 13000 பேர் ஷேர், கிட்டத்தட்ட 13000 பேர் அதை நம்பி ஷேர் பண்றாங்க. அந்த போஸ்ட் கீழ அவங்களோட சோல்ஜர்ஸ், அவங்களோட ஃபாலோவர்ஸ் இது தமிழ்நாட்டுல அப்ளிகபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இந்த போஸ்ட்ல அவங்க மிஸ் பண்ற விஷயம்னா இது வந்துட்டு தமிழ்நாட்டில் அப்ளிகபிள் கிடையாது. இதை அவங்க மென்ஷனே பண்றது இல்லை. ஏ2டி சேனல் அவங்களோட சேனல்ல எப்படி கிளைம் பண்ணிப்பாங்க பாத்தீங்கன்னா, நாங்க தான் R&D கிங். ரீசெண்டா கூட இந்த டைலரக்கா இஷ்யூ வரும்போது பிரியாணி மேன கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸோ இல்ல கமெண்ட் பண்றவங்களோ. அதுக்கு ரிப்ளைவா ஏ2டில வந்து நான் இந்த மாதிரி R&D பண்ணுவேன், என்னங்க எனக்கு இப்படி எல்லாம் கம்பேர் பண்றீங்கன்னு சொல்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாரு. இதுதான் மெயின் மேட்ரு, நீங்க நோட் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி தப்பாலாம் பேசுவேனா, நான் கரெக்டா தான் பேசுவேங்கிற மாதிரி அவர் போர்ட்ரே பண்றாருல, அங்கதான் மனுஷன் மாற்றான். மாட்டிக்கிட்ட உண்மை தன்மை பார்க்க மாட்டீங்களா? ஏ2டி மாதிரி கண்டென்ட் போடுறீங்க, அப்ரிஷியேட் பண்றீங்க. நான் அந்த மாதிரி வந்து தப்பு சொல்லிருக்கேன். ஆனா இவரே தப்பு தானே இப்ப சொல்லிருக்காரு. அதுக்கு தான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறாரு. போனை வச்சுட்டு என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அடுத்த செகண்ட் இந்த போஸ்ட் என்னதான் நான் வீடியோ போடுவேன், இந்த போஸ்ட் நான் ரிமூவ் பண்றேன் சொல்லிட்டு 14th டிசம்பர் ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை பத்தி விக்னேஷ் குமார் வந்துட்டு ஏ2டிக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லிருக்க, அப்படி இந்த மாதிரி தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து மன்னிச்சிருங்கன்னு ஏதாச்சும் இந்த போஸ்ட் போட்டிருக்கலாம். அதுக்கு பதிலாக ஏ2டி வந்துட்டு அந்த போஸ்ட் மட்டும் டிலீட் பண்ணிட்டு போயிடுறாரு.
ஏடிடி இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே ஆனா மக்கள் கிட்ட வந்துட்டு எந்த ஒரு அப்பாலஜியும் கேட்க கிடையாது. என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க போட்ட அந்த மிஸ்டேக் போஸ்ட் சம்பந்தமா எந்த விதமான அப்பாலஜிஸோ எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனோ அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு கேட்ட மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஒரு அப்பாலஜிஸ் கொடுக்கல. இது இவர் வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு ஏடிடி என்ன தெரியுமா சொல்றாரு? இதுக்கு நாம என்ன சொல்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் இந்த போஸ்ட் பார்த்து யாருக்காவது அலைச்சல் உருவாகுதுன்னா அதுக்காக ஏன் சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும் we are sorry. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி தப்பா ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமே திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறனால அதுக்கான பிரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே இவர் எடுத்துட்டேன்னு சொல்றாரு. இந்த போஸ்ட் வந்த உடனே நாங்க இதுக்கான ஆக்ஷன் எடுத்தோம்னா இன்டர்னல் எல்லா ஆக்ஷன்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா வரல. அண்ட் இதுக்கு அப்புறமா வராது அப்படின்னு நம்புறோம். அவ்வளவுதானடா மேட்டரே முடிஞ்சே. ஆனா இதோட நம்ம ஏடிடி முடிக்கிறது இல்ல. இதுக்கு ஒரு புரியவே இல்லையா? இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நான் தப்பா சொன்னாலே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இதுவே ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணா என்ன ஆகும்? 2-3 நிமிஷம் இதை பத்தி பேசிட்டு அப்பாலஜி கேட்ட இவர் அடுத்த 50 நிமிஷம் நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரை தாக்கி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு ரோஸ்ட் போடுறாரு அவருக்கு. நண்பர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி இனிமேதான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியே கைய விடுவான். உன்னை சும்மாவா? போலறாதடா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் சீரியஸ்லி. ஏடிடி நந்தா மேலயே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அப்படியா? எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியே கைய விடுவான். உன்னை சும்மாவா? இப்ப ஏடிடி உண்மையான ஒரு ரோஸ்ட் வைக்கிற அப்படி அப்படிங்கிற மாதிரி வைக்கிற அப்படி இங்கதான் மாறி மாறி மேனிபுலேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இருங்க இந்த லென்த்தா போகும். ஃபர்ஸ்ட் இந்த சலானி ஷோ முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போலாம். விக்னேஷ் முத்துக்குமார் வீடியோ போட்டதுக்கு அப்புறமே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஏடிடி வந்துட்டு இவருக்கு கால் பண்ணி ஏதோ பேசியிருக்க அப்படி. இன்ஃபர்மேஷனால நேர்ல போய் மக்கள் அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நீங்க போட்ட மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃபோன் காலுங்க. இதை வந்து ஏடிடி நந்தா பாத்தீங்கன்னா கட் ஷார்ட் பண்ணிட்டு அவருக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவர் எதை வச்சு மேனிபுலேட் பண்ண முடியுமோ அந்த கிளிப்ஸை மட்டும் அவரோட வீடியோஸ்ல யூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு விக்னேஷ் முத்துக்குமார் அந்த மொத்த ஃபோன் காலே வந்துட்டு அன்எடிட்டடா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த கிளிப் தான் இது. மொத்தத்துல சலானி ஷோல ஏடிடி மேல தான் தப்பு இருக்கு. R&D கிங் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கு சாரி கேட்டுட்டாரு. அதோட விட்டுறலாம். நெக்ஸ்ட் இஷ்யூ வருவோம். அட்வொகேட்டரோட ஃபர்ஸ்ட் வீடியோல இன்னொரு குற்றச்சாட்டு ஏடிடி மேல வைக்கிற அப்படி. நீங்க ஏடிடி சேனல் வந்து சில லீகல் மிஸ்லீட்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கீங்க. அந்த விஷயத்தை நம்ம ஒண்ணா பார்த்தலாம் வாங்க. ஏதோ ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சீட்டிங் பண்ண பொண்ணுக்கும் அலுமினி கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அட்வொகேட் என்ன சொல்றா அப்படின்னா இது வந்து மக்களை தப்பா கைட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அடல்ட்ரியில ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு அலுமினி கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாதுன்னு நம்ம லா சொல்லுதுன்னு இவர் சொல்றாரு. கரெக்ட்டா இருக்க மேரேஜ் ஆயிட்டு நான் கரெக்ட்டா இருக்கேன். வைஃப் என்ன சீட் பண்ணிட்டு ஒண்ணாதவங்க இருக்காங்க. அடல்ட்ரியில இருக்காங்க. நான் கரெக்ட்டா இருக்கேன். நான் மாரலா கரெக்ட்டா இருக்கேன். அவங்க தப்பு பண்ணது கூட என்ன மெயின்டனன்ஸ் கொடுத்து சொல்றீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ உங்க சத்தம் சொல்லிட்டு? இதுக்கு நம்ம ஏடிடி என்ன சொல்றா அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணதே நான் எனக்கு கேள்வி கேட்டேன். ரசன பதில் சொன்னாரு. சோ அவர் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணாரு. நான் சொல்ல கிடையாது. என் கூட இருந்தவர் தான் அதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அடல்ட்ரியில இருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிருந்தாதான் கொடுக்க தேவையில்ல. ஒரு வாட்டி தான் ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு மேல ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா கொடுக்கணுங்கிற மாதிரி நான் 2-3 கேஸ்ல முன்னாடி பாத்துருக்கேன். அதனால நான் தவிர மத்தபடி அது லீகல் அட்வைஸ் ஆகும் லீகல் ஒப்பீனியனா எதுவும் நான் சொல்லல. அதாவது ஏடிடியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா அப்படின்னா சில கேசஸ்ல ஏதாச்சும் வந்து ஒய்ஃப் வந்து ஒன்ஸ் தான் அடல்ட்ரியில இன்வால்வ் ஆயிருக்காங்க, மல்டிபிள் டைம்ஸ் அவங்க சீட் பண்ணதை ஹஸ்பண்ட்னால ப்ரூவ் பண்ண முடியாட்டி அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அலுமணி கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கேசஸ் இருக்கு. லீகலா தன்மையா இருந்தா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். மத்தபடி அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்லிருந்தேன். அது இன்னொருத்தரும் அதுக்கு வந்துட்டு இன்கேஸ் நான் சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா சாரின்னு சொல்லிடுறாரு. இதுக்காக ஏடிடி வந்துட்டு அவரோட ஃபோன் கால்ல வந்துட்டு அட்வொகேட் கிட்ட பேசியிருந்தார்ல அதுல இவருக்கே தெளிவில்லாத மாதிரி காமிக்கிறாரு. வித்தவுட் எனி கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதான் கேட்கறேன். நீங்க தான் சொல்லணும் ப்ரோ. நீங்க தான் அட்வொகேட்ல. ஸோ உங்களுக்கே இதில் தெளிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு வந்து நீங்கள் ஓல் கான்செஷன் இந்த ஓல் திங்கில் பார்க்கும்போது உங்களுக்கே சட்டத்தில் தெளிவு இருக்கா அப்படின்னு தெரியவில்லை. பட் ஆனால் ஒரிஜினல் ஃபோன் காலுக்கு நம்ம போய் பார்ப்போம். அடல்ட்ரி அவங்க பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நான் ஏன் சீட் பண்ண பொண்ணுக்கு ஏன் அலுமினி கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க. அவருக்கு சீட் பண்ணவங்களுக்கு நான் கேட்கறேன். அவங்க கிட்ட கேட்கறேன். ப்ரோ சீட்டிங் வேற அடல்ட்ரி வேற. நீங்க அடல்ட்ரி சீட் பண்ணீங்களா இல்லையா? நான் அடல்ட்ரி தான் சொல்லவே இல்லை. அடல்ட்ரி சொல்லலையா? சீட்டிங் அதான் சொன்னேன். சீட்டிங் அஃபேர் என்ன ப்ரோ? அதோட மீனிங் என்ன எனக்கு புரியலையா? அதுதான் கேட்கறேன் ப்ரோ. உங்ககிட்ட கேட்கறேன். அடல்ட்ரினா கொடுக்க தேவையில்ல நம்ம சட்டப்படி. நான் சொன்ன செக்ஷன்ல நீ வீடியோல வேணா செக் பண்ணிக்கோங்க. அதுல எந்த கிளாஸ் எந்த ஒரு இதுவும் இல்ல ப்ரோ. நீங்க ஜெனரலா சொல்லிட்ட பிறகு நீங்க என்ன கிளாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க? இவர் கரெக்டான பாயிண்ட் தான் வைக்கிறாரு. ஜெனரலா நீங்க சொல்றீங்க அப்புறம் என்ன கிளாஸ் எல்லாம் ஆட் பண்றீங்க இப்ப அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கறாரு. ஆனா சில கேஸ்ல அந்த கேஸ் ஆஃப் ஜட்ஜி வந்து அந்த கேஸோட தன்மையை பார்த்துட்டு அந்த கேஸோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் பார்த்துட்டு சில எக்ஸெப்ஷன் ஆர்டர் கொடுக்கலாம். சட்டத்தையும் காமிச்சேன். நான் கிளியரா தான் மென்ஷன் பண்ணி வீடியோல போட்டுருக்கேன். நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி பல கேசஸ் இருக்கு. நீங்க வந்து காமிச்சது வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷனான கேஸ் மட்டும்தான் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. இந்த விஷயத்துல ஏடிடி வந்து தப்பா சொல்லியிருக்காரு. அது சிம்பிளா விட்டுட்டு போயிருக்கலாம். பட் ஆனா இவர் ஒரு அக்யூசேஷன் வைக்க இவர் திரும்ப அதை வந்து அக்யூசேஷன் வைக்க மொத்தத்துல ஏடிடி தப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவுதாங்க. இதோட முடியல. அட்வொகேட் பாத்தீங்கன்னா தேர்ட் அக்யூசேஷன் நம்ம ஏடிடி மேல வைக்கிறாரு. இதுதான் ஃபைனல் அக்யூசேஷன் அவர் வைக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருத்தணியில ஒரு கேஸ் நடந்தது. இதுல 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா ஒரு வடக்கரை வந்து வெட்டி கொண்டிருப்பாங்க. சோசியல் மீடியாலயும் அதை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. அந்த கேஸ்ல நம்ம ஏடிடி என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து சின்ன பசங்களா இருக்கறனால இவங்க மேல வந்துட்டு ரொம்ப லீகலான ரொம்ப ஹார்ஷான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. since they are below 18. அதுக்கு அட்வொகேட் என்ன சொல்றா அப்படின்னா 16 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பெரிய கொடுங்குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல ஹார்ஷான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் இவர் சொல்றாரு. இந்த திருத்தணி இஷ்யூ பண்ண பசங்க மேல அட்டெம்ப்ட் மர்டர் படி தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்க சின்ன பசங்கன்னு பார்த்து ஹோம்ல சேர்த்து விட மாட்டாங்க.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க சட்டப்படி. இதுக்கு ஏ டு டி என்ன சொல்றா அப்படின்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இந்த கேஸ்ல ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பசங்களை சில்ட்ரன் கான்ஃப்ளிக்ட் வித் லாவா தான் ட்ரீட் பண்ணாங்க. 18 வயசு கீழே இருக்கறனால அவங்க வந்துட்டு குழந்தைங்களாட்ட தான் ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு இவர் சொல்ற அப்படி. அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? நீங்க அப்படியே எடுத்த உடனே அப்படியே இது அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்களா இல்ல ஏதாவது இருக்குங்களா? கொடும் குற்றம் பண்ணா அவன் அடல்ட்டா ட்ரீட் பண்ணுவாங்க. பேசிக்கலி வந்துட்டு வேர்ட்ஸ்ல லாக் பண்றா அப்படிங்க இவரு, வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா விஷயம்? அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து வாங்க பாக்குறாரு. இவர் அந்த பாயிண்ட சொல்லாதனால இவருக்கே லாஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச லா இது அவரே சொன்னா எனக்கு தெரிஞ்ச லா படி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச லா படி நான் சொல்லலாம். நான் கண்டென்ட் கிரியேட்டர், நான் லாயர் கிடையாது, அட்வொகேட் கிடையாது. ஆனா நீங்க அட்வொகேட் தானே, நீங்க எப்படி எனக்கு தெரிஞ்ச லா அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனா அப்படிதான் சொல்றாரு. இதுக்கு இவர் ரிப்ளையா வந்துட்டு இவர் இன்னொரு கேஸை கொண்டு வந்து காமிக்கிறாரு. அந்த கேஸ்ல 16 வயசுல இருக்கிற பசங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொடுங்குற்றம் செஞ்சதுக்கு அவங்க வந்துட்டு 18 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு அடல்ட்டாவே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்துல அட்வொகேட் தாங்க தப்பு பண்ணிருக்காரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும் போது அந்த கேஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் பேசியிருக்கலாம். ஏன்னா அப்பவே அந்த பசங்க வந்துட்டு மைனஸாவே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கம்மியா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரோஸ்ட் பண்றதுக்கு ஏ டு டி விக்னேஷ் மேல வச்ச அக்யூசேஷனை பாப்போமா? சின்ஸ் விக்னேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா இருக்கறனால அவருக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அத பத்தி ஏ டு டி பேசியிருக்காரு. அப்படி நம்ம நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நண்பரோட ஒரு முகம் தான் நீங்க பாத்துருக்கீங்க, இன்னொரு முகம் ஒன்னு இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர். ஒண்ணு இல்ல, நம்ம விக்னேஷ் குமார் வந்துட்டு ஃபைனான்ஸ் வித் விக்கியோ சம்திங் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஃபைனான்ஸை பத்தி பேசி அவர் வந்து யூடியூப் சேனல்ல போடுறாரு. அதுல வந்துட்டு ஐடிஎஃப்சி பேங்கோட ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு. ஐடிஎஃப்சி பேங்க் ஸ்டாக் கரண்டா 62 லெவல்ல இருக்கு, அட்ராக்டிவ் வேல்யூல இருக்கு. இவர் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு வாங்குங்கன்னு சொல்ல கிடையாது. ஸ்டாக் வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்குன்னு இவர் சொல்றாரு. அது போக லாங் டேர்ம்காக நீங்க ஸ்டடி பண்ணுங்கன்னு அவரே சொல்லிடுறாரு. பேங்க் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னா, கிட்டத்தட்ட 590 கோடி ஃப்ராட்ல அந்த பேங்க் மாட்டிக்கிட்டு, பட் இவென்ச்சுவலி இந்த பேங்க் வந்துட்டு அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இத ஃப்ராட் கேஸ்ல இந்த பேங்க் மாட்டிட்டு இருக்கு. இப்போ போட்டவன் லாஸ் ஆயினா காசு வரா. முதல்ல இவர் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு செபில தான் ரெஜிஸ்டர் இருக்காரா. என்ன பண்ணாலுமே நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த பிரச்சனை தான் வந்து முடியும். அந்த பிரச்சனை எதுக்கு நீங்க தலையில எடுத்துக்கிறீங்க? அதுவும் ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு எதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்க ப்ரோமோட் பண்றீங்க? இதோட கேள்வி. அதுக்கு விக்கி என்ன சொல்ற அப்படின்னா, இந்த சேனலை கிரியேட் பண்ண மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த ஷேர் மார்க்கெட் பேர்ல நிறைய பேர் மோசடி அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்கும்போது வந்து எங்க நீங்க ஷேர் மார்க்கெட் மூலமா காசு சம்பாதிக்க முடியும். பேசிக்கா இவர் வந்து ஃபினான்ஸ் வித் விக்னேஷ்னு சொல்லப்படுற இந்த சேனல் ஆரம்பிச்சதே வந்துட்டு மக்களுக்கு வந்து ஃபைனான்ஸை பத்தி கொஞ்சம் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. நமக்காக ஸ்டடி பண்ணுங்க சொல்லிட்டு அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல டிஸ்க்ளைமர் போட்டுருக்கோம். கமெண்ட்ல இந்த விஷயம் பார்க்கணும் சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டுருக்கோம் சொல்லிட்டு அந்த கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம். கிளாரிஃபிகேஷனுக்கு இவர் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க வாங்குங்கன்னு சொல்ல கிடையாது, லாங் டேர்முக்கு நீங்க ஸ்டடி பண்ணுங்கன்னு தான் இவர் சொல்றேன்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏ டு டே என்ன சொல்ற அப்படின்னா, அட்வொகேட்டா இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் அவங்கள பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குதாம். அதாவது இப்போ நான் ஒரு அட்வொகேட்டா இருந்தேன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ஒரு பெரிய அட்வொகேட், எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட நம்பர் இது அப்படிலாம் அவர் சொல்லக்கூடாது. விக்னேஷ் அப்படி பண்ணிருக்கா அப்படியா? அவர் அப்படியே பண்ணலாம் இல்ல. அதுக்கு பதிலா இவர் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, என் வீடியோல மோஸ்ட் ஆஃப் தி வீடியோல உங்க வீட்டு பக்கத்துல கார்டு பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல கார்டு பண்ண சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ நான் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸா பேசிட்டு நான். இவர் செல்ஃப்லெஸ்ஸா பேசல, இவர் அப்படிதான் பேசணுங்கிறதா ரூல்ஸ். அவர் அட்வொகேட்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் வந்து பப்ளிக் ஃபோரம்ஸ்ல சொல்லக்கூடாதுங்கிறதா அவர் ரூல்ஸ். அதுவும் இல்லாம ஏ டு டே வந்துட்டு அவரோட ஃபுல் வெப்சைட் ஹிஸ்டரியை வந்துட்டு அலாசி ஆராய்ஞ்சு ஒரு லிங்க் கண்டுபிடிக்கிறார். கீழ வந்து பார்த்தா லிங்க் இருக்கு, பட் அந்த லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆகி போச்சு. ஆனா இவரோட வேபேக் மிஷின்ல போட்டு எடுத்து வச்சேன். சோ இதுல வந்து பாத்துக்கலாம் என்றால் advocate.vignesmuthukumar.graphy.com இதான் அவர் வெப்சைட். அவரோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோர்ஸ் விக்கிறாரு. கன்சியூமர் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. அந்த கோர்ஸ் பக்கத்துல இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னாவே போட்டிருக்கு, this is not working so don't buy the product and contact through WhatsApp அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு போட்டிருக்காரு. நீங்க இந்த மாதிரி ஒன் அப்பாயின்மெண்ட்டை இந்த ப்ரோமோட் பண்ணலாமா? அதே மாதிரி அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா இவர் பண்ணிருக்காருன்னு இன்னொரு அக்யூசேஷன் இவர் அவர் மேல வைக்கிறாரு. மாத்தி வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சரி, அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? இன் கேஸ் நம்ம சேனல்ல அந்த மாதிரி 1-to-1 ப்ரோமோட் பண்ணி வீடியோ போட்டுன்னு வெச்சுக்கோங்க, 3 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோஸ் இப்ப போட்டுன்னு இருக்காரு. கண்டிப்பா அந்த வீடியோ போட்டு பாருங்க. ஏங்க போடல? ஏனா அப்படி ஒரு வீடியோ நம்ம போடவே இல்ல, நம்ம சோஷியல் மீடியால அதை ப்ரோமோட் பண்ணவே இல்ல. 1-to-1 இவர் 1-to-1 ப்ரொமோஷன் எதுவும் பண்ண கிடையாது. பட் வாட் அபௌட் தி வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கறத கேள்வி. ஃபர்ஸ்ட் ஒரு அட்வொகேட்டால ஒரு வெப்சைட் வச்சிக்க முடியுமா முடியாதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, தாராளமா பார் கவுன்சில் ரூல் படி 2008 ரூல் படி அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தாராளமா வச்சுக்கலாங்க. பார் கவுன்சில் ரூல்ஸ் படி நீங்க வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருந்தீங்கன்னா உங்களால வெப்சைட் வச்சுக்க முடியும். அவர் வச்சிருக்காருல அந்த மாதிரி வச்சுக்க முடியும். அந்த வெப்சைட்ல அவரோட நேம், அட்ரஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், என்ரோல்மெண்ட் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த பார் அசோசியேஷன், ப்ரொஃபஷனல் அண்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ஏரியா ஆஃப் பிராக்டிஸ், இது எல்லாமே போடலாம். பேசிக்கலி அவர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போடலாம். இவர் மேல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. ஏ டு டி வந்து கஷ்டப்பட்டு தேடி ஏதோ ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சு சொல்றாரு. பட் ஆனா அது வந்து லீகலி பண்ணலாம் தான் இருக்கு. நோத்துக்கிட்டே இருக்கீடா. டிஸ்க்ளைமரோட தாராளமா ஒரு அட்வொகேட்னால வெப்சைட் வச்சுக்க முடியும். சரி, அட்வொகேட்னால கோர்ஸை பப்ளிஷ் பண்ண முடியுமா? எஸ், அட்வொகேட்ஸ்னால வந்துட்டு கோர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும். அவங்களோட நாலேஜை வந்து மக்கள் கிட்ட ஷேர் பண்றதானே. ஸோ அதனால அதெல்லாம் அவங்க பண்ண முடியும். இந்தியன் ரூல்ஸ் படி அப்படிதான் இருக்குதாமா சொல்றாரு. ஓகே, ஒன்னு வந்து கோர்ஸ், இன்னொன்னு எதுக்கு டம்மியா இருக்கு? அது ஆக்சுவலி இவர் வந்து கிராஃபிட்டின்னு ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட வந்து இந்த வெப்சைட் கிரியேட் பண்ண கொடுத்துருக்காரு. அவங்க தப்பா கிரியேட் பண்ணது தான் அந்த செகண்ட் வெப்சைட் ஆகுது. இன்னொன்னு அந்த வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் கூட பண்ண முடியாது. அந்த வெப்சைட் சுத்தமா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆயிடுச்சுன்னா அவர் புக் பண்ணி காமிச்சிருப்பாரு. அது ஒர்க் ஆகாதுன்னு அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கோம். இவரே சொல்லிட்டு அதை வந்து பாயிண்ட முடிச்சிடறாரு. இப்போ அட்வொகேட் யூடியூப்ல வீடியோ போட்டு மானிடைசேஷன் பண்ணலாமா, சோஷியல் மீடியா மூலமா மணி ஜெனரேட் பண்ணலாமா கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கிரே ஏரியா. அண்ட் இது சம்பந்தமா பார் கவுன்சில்ல இருந்து கைட்லைன்ஸோ
டைரக்ஷன் இல்ல நோட்டிஃபிகேஷன் என்ன விஷயம் சொன்னாலுமே as advocate நான் ஃபாலோ பண்ண போறேன். பேசிக்கா இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ரூல்ஸ் இன்னும் வந்துட்டு கவர்மெண்ட்லேயே இல்லை. அதாவது அட்வொகேட்ஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸே இன்னும் இல்லை. A2D நந்தா பார்த்தீங்கன்னா பல கேஸுக்கு வந்து இவர்கிட்ட தான் அட்வைஸ் வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இவங்க ஏன் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு நான் லீகல் டீம் நான் இவரை போல அதாவது இவர் நாங்கள் ஒரு காலத்துல நண்பராக தான் இருந்தாரு. ஓகேங்களா. அண்ட் எனக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ் 2 கோடி ரூபாய் வந்து போட்டு கிட்டத்தட்ட 20 lakhs கிட்ட கோர்ட் ஃபீயே பே பண்ணி ஒரு பெரிய கம்பெனி நேஷனல் லெவல் கம்பெனி அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர்கிட்ட தான் வந்து கேஸுக்கு வந்து கேட்டிருக்காரு. இவர் டெல்லியில யாருக்கிட்டயோ வந்துட்டு கனெக்ஷன் பிடிச்சி கொடுத்துருக்காரு. அது ஏதோ செட் ஆகாம இன்னொருத்தர்கிட்ட ஸ்விட்ச் ஆயிருக்காரு. அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலான பர்சன். இவர் வந்து ப்ரொஃபஷனலான ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம நண்பர் ஃபோன் கால் பேசணும்ல அப்பயே அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு கடைசியில் பயங்கர எமோஷனல் நான் வீடியோ டெலிட் பண்ணி நான் போஸ்ட் டெலிட் பண்ணி போற ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி எமோஷனலா இது பண்ணிட்டு ஃபோன் வச்சு போயிட்டாரு. அப்புறம் இதுல வேற விக்னேஷ் குமார் இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றாரு. A2Dயோட கம்பெனில ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு. அவர் வந்துட்டு காம்படிஷனா இருக்கிற இன்னொரு கம்பெனில போய் வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த பையனை ஃபயர் பண்ணது மட்டும் இல்லாம அவனை வந்துட்டு எப்படியாச்சும் லீகலி வந்து அவனை டார்ச்சர் பண்ணணும்ல இவர்கிட்ட வந்துட்டு இவர் வந்து அட்வைஸ் கேட்டிருக்காரு. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் இவர் சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காராமா. இவரோட கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாய் காம்படிட்டர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு A2D நந்தா மிஸ்டர் நந்தா வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு. ப்ரோ அந்த எம்ப்ளாய் சும்மா விட கூடாது ப்ரோ, லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் ப்ரோ, லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும், ஃபியூச்சரே கஷ்டப்பட வைக்கணும் ப்ரோ சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பேசினாரு. நான் மிஸ்டர் நந்தா கிட்ட உங்களோட எமோஷனல் சட்டம்லாம் இல்ல, அவர் என்ன தப்பு பண்ணிருக்காரு, இதனால நீங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. A2D இவர்கிட்ட நிறைய ஹெல்ப் வாங்கியிருக்கு. அப்படி அதே மாதிரி 2024 ஒரு QLD டிவிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கேஸ் போடுறதுக்கு இவர்கிட்ட தான் ஹெல்ப்புக்கு போயிருக்காரு. அதை வந்து யூடியூப்லயே ஒரு வீடியோவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கன்சியூமர் கோர்ட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு இதுல என்ன காம்பன்சேஷன் வேணும் ப்ரோ? சரிங்களா. இப்போ போற அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு சோஷியல் காஸ்ட்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காம்பன்சேஷன் வந்துச்சுன்னா ஒரு சோஷியல் காஸ்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கேஸ்க்கு அவங்க அப்புறமே எதுவுமே பண்ணலையாமா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம A2D நந்தா இருக்காருல்ல பைரேட்டட் விண்டோஸ் கீ எல்லாம் வித்துட்டு இருந்தாரு. இல்லீகலா அதை வந்து வித்துட்டு இருந்திருக்காரு. இது பெரிய இஷ்யூவும் அப்பவும் போச்சு. அடிக்கடி ஒரு கேஸ் இப்படி தான் வாங்கிட்டு இருக்காரு. இவருக்கு இதான் வேலை. அதுக்கு ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டுருந்திருக்காரு. ஒரு டார்க் பேக்ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு பயங்கரமான கெட்டப்ல போட்டிருந்தாரு. ஆனா அந்த அப்பாலஜி வீடியோல அவர் அப்பாலஜியே கிடையாது. அதுலயும் வந்துட்டு மேனிபுலேஷன்லாம் வந்துட்டு எப்படியோ பேசி வந்துட்டு மேனிபுலேட் பண்ண பார்த்திருக்காரு. மக்களுக்கெல்லாம் பைரேட்டட் விண்டோஸ் கீ கொடுத்ததுனால அவங்க எல்லாருக்கும் ரீஃபண்ட் கொடுத்துடணும்னு அட்வொகேட் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆனா அவங்களுக்கு நான் எதுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு இவர் கேட்டிருக்காருங்க. அப்படி நான்லாம் சொல்ல அட்வொகேட் சொல்ற. அப்படி நீங்க ஜெனின் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பைரேட் விண்டோஸ் கேஸ் வித்துறீங்க, அதுக்கு ரீஃபண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். நான் ஏன் ப்ரோ ரீஃபண்ட் பண்ணலாம் கேட்டாரு. நீங்க இப்ப ரீஃபண்ட் பண்ணலனா உங்க மேல அவங்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்காக நீங்க காம்பன்சேஷன் அட்வொகேட் காஸ்ட் ரீஃபண்ட் எல்லாம் சேர்த்து கொடுத்து காஸ்ட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நீங்க இப்ப ரீஃபண்ட் பண்ணாதான் உங்க நேம் ஃபைல் ஆகாது. அவங்கனால கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஷார்ட் வீடியோல சாரி கேட்டு நான் ரீஃபண்ட் பண்ற சொல்லிட்டு சில விஷயம் பண்ணிருப்பாரு. பட் அட்வொகேட் வந்து ரீஃபண்ட் பண்ணாதான் இவர் வந்து லீகலி கரெக்டா இருக்க முடியும்னு சொன்னனால அப்புறமேல் ரீஃபண்ட் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கு. எனக்கு தெரியல. இன் கேஸ் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. சென்னையில ஓகேங்களா. இது நம்ம நண்பராங்கன்னா அதுவும் கிடையாது. சோ இது ரெண்டுமே அவர் கிடையாது. பேசிக்கலி A2D நந்தா வந்துட்டு ஏதோ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கிட்ட வந்துட்டு ஏதோ கன்சல்டிங்கே வாங்காத மாதிரி பேசாருல. ஆனா 2026 வரைக்குமே அவர் வந்து இவர்கிட்ட தான் அட்வைஸ் வாங்கிட்டு இருந்திருக்காரு. எல்லாம் ஃப்ரீயா தான் அட்வைஸ் இவர் கொடுத்திருக்காரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல. அதை ஃப்ரீயா கொடுக்கறதே வந்துட்டு A2Dயோட வீடியோலயே அதை வந்துட்டு இவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. இது வரைக்குமே ஒரு ரூபா கூட அவர் பே பண்ணதில்ல. நாங்க ஃப்ரெண்ட் அடிப்படையில எங்க தரப்புல இருந்து எங்களால முடிஞ்ச எல்லா லீகல் சப்போர்ட்டும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம். சோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வேணும்னா நம்ம அதை ஃப்ரீயா மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. சொல்றதே ஒண்ணுதான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீட்டு பக்கத்துல இதோட கம்மி ரேட்ல கடைகள் இருந்தாலுமே அவர்கிட்ட தான் நான் பிசினஸ் கொடுத்தேன். காசு கொடுத்து பொருள் வாங்க. இதுதான் அவருக்கு என்ன டிஃபரன்ஸ். இவ்வளவு விஷயத்தை பண்ணியும் ஆனா யூடியூப்ல எப்படி போர்ட்ரேட் பண்றது பாருங்க. நான் நீங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஏன் காரணம் அப்புறமா சொல்றேன். நீங்க வேணாம் இதுல A2D can't justify unfortunately. ஃபைனலா A2D வந்துட்டு விக்னேஷ் மேல கடைசியா இன்னொரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. விக்னேஷ் போட்ட வீடியோஸ் எல்லாத்துலயுமே நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அதனால தான் அவர் எல்லா வீடியோவையும் delete பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா மிஸ்லீட் பண்ணிட்டு வீடியோ delete பண்ணது யார்? ருக்கோஜா. அதுக்கு நான் ஆடியோ காட்டுறேன். அதாவது பாத்து நண்பரே கொஞ்ச நாளைக்கு ஒரு வீடியோல பல வீடியோ போட்டுருக்காரு. அந்த பல வீடியோ ஒரு சேனல்ல இப்போ காணவே காணோம். இப்போ நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நான் அவங்க அப்பாலஜி கேட்கறதா இல்லையா? ஆனா இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அது லீகலா மிஸ்டேக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அப்பாலஜி கேட்டா நினைக்கிறீங்களா? இதை நான் போய் செக் பண்ணி பார்த்தா இதை இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவர் வந்துட்டு பப்ளிக் ஆக்கிட்டார். முன்னாடி ஏதோ பிரைவேட் ஆக்கி வச்சிருந்திருக்காரு இருக்கு. எல்லாத்தையும் இப்போ பப்ளிக் ஆக்கிட்டார். ஆனா சில வீடியோஸ்ல வந்துட்டு ஏதோ தப்பா சொல்லியிருப்பாரு இருக்கு. அதுல வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா 10:09 இருக்குல்ல. இப்போ அந்த வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா 9:58 இருக்கு. ஒரு 10 செகண்ட்லாம் delete பண்ணிருப்பாரு இருக்கு. சிலதெல்லாம் ஏதோ தப்பா சொல்லியிருக்கலாம். அதனால delete பண்ணிருப்பாரு இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிரைவேட்ல போடணும்? மிஸ்லீட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சேனலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ரிமூவ் பண்ணேன். நம்ம சேனலை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கண்டினியூவா வீடியோ போட ட்ரை பண்ணலாம். நம்மளோட சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டாச்சுங்க. இவர் வந்து சேனலை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் பிரைவேட்ல போட்டுருக்காரு. அதெல்லாம் இப்ப பப்ளிக் ஆகிட்டாரு. பட் ஆனா ரிட்டர்னுக்கு இவர் இன்னொன்னு கேட்கறாரு. நான் பிரைவேட்ல போட்டேன்னு கேட்கறீங்களே, நீங்க இந்த டார்க் பேக்ரவுண்ட்ல சாரி வீடியோஸ் எல்லாம் போட்டீங்களா, அதெல்லாம் பப்ளிக்கா இப்ப திரும்ப போடுங்க. மேனிபுலேஷன் வீடியோஸ் அதெல்லாம் திரும்ப பப்ளிக் ஆக்குங்கன்னு இவர் கேட்கறாரு. மிஸ்டர் நந்தா நம்ம சேனலை பார்த்து கேட்டல. இப்போ நான் ஒரு சேனல் பார்த்து கேட்கறேன். நீங்க உங்க சேனல்ல ரிமூவ் பண்ண வீடியோஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் இந்த பைரேட்டட் விண்டோஸ் கீ black color screen black color t-shirt போட்டு போட்டீங்களா அந்த வீடியோஸ் எல்லாமே போடுங்க. நான் போட்டுட்டேன். நீங்க என்கிட்ட கேட்டீங்க நான் போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்களும் போடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னொரு இடத்துல நம்ம A2D வந்து லாக் ஆகறப்ப சிட் ஃப்ரீக்வன்சின்னு இன்னொரு ஏதோ யூடியூபர் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி ஏதோ அட்வொகேட் இருக்கு. அவங்க வந்து நந்தாவுக்கு வந்து நிறைய லாக் பண்ற மாதிரி கேள்விகள் அக்யூசேஷன் அவங்கலாம் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் A2D நந்தா இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ண கிடையாது. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணுன்னு இவர் வந்துட்டு ஒரு ஹுக்கு போடுற அப்படி.
இது வரைக்குமே அந்த இஷ்யூக்கு நீங்க ப்ராப்பரா கிட்டே குத்தாம தெரியலீங்களே. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க நேம கமெண்ட்ல போட்டா நேமே தெரியாத மாதிரி ஸ்டாம்ல போற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க. அது பண்ணிட்டோம், டீம் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு டீமை கை காட்டுறீங்க. A2D நந்தா வந்து அவரோட சேனல்ல எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அவரு பொறுப்பெடுத்துக்காம அந்த பழி எல்லாத்தையும் அவரோட டீம்மேட்ஸ் மேல தூக்கி போட்டுறாரு அப்படின்னு இவர் ஒரு அக்யூசேஷன் வைக்காது. அக்யூசேஷன்லாம் இல்ல, அது உண்மைதான். ஒரு டீம் லீடரா அவர் தான் வந்துட்டு பொறுப்பு எடுத்துக்கணும். பட் ஆனா அவர் வந்து அக்யூசேஷன் எல்லாத்தையும் மத்தவங்க மேல தூக்கி போட்டுருக்காரு. இது போக A2D வந்துட்டு நடுவில் வந்து 200 ஊப்பின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கலா போகும். பட் ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இவர் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர சமயத்துல அதை அப்படியே மாத்தி இவர் வந்துட்டு ஏதோ ஒரு மேனிபுலேஷன் வீடியோ திரும்ப போட்டுருக்காரு. அதெல்லாம் நான் பார்க்கல, எப்படி இருந்தாலும் அது மேனிபுலேஷனா தான் இருக்குன்னு நான் வந்து அதை ஸ்கிப் அடிச்சிட்டேன். அவன் தப்பிச்சிட்டான். ஃபைனலா விக்னேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு அட்வொகேட் தான், பட் ஆனா எனக்கும் எல்லா லாஸும் தெரியாதுங்கிறது ஒத்துக்கிறாரு. ஐ மீன் எல்லா லாஸும் வந்துட்டு ஃபிங்கர் டிப்ல எல்லாருமே வச்சிருக்க முடியாதுல்ல, ஹியூமன்லி இம்பாசிபிள். அதை இவரு ஒத்துக்கிறாரு. சிம்பிளா ஒரு சொல்யூஷன். A2D தன்னை வந்துட்டு ஏதோ ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணிக்காம ஆஸ் எ ஹியூமன் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தா எல்லா மக்கள் வந்துட்டு அதை வந்து மன்னிச்சு விட்டுருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இவர் மேல குறை சொன்னா உடனே வந்துட்டு நீ எம்மாலே குறை சொல்லிட்டியா, நான் இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போடுறதுனால தான் வந்து இன்னும் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வந்து எதுக்கு வந்துட்டு ஒரு R&D கிங் அப்படின்னா வந்து போர்ட்ரே பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் அவர் அப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெர்ஃபெக்டா சொல்றது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா அவர் ஆக்ஷன் அப்படி பண்ணல, அதான் மேட்ரு. இப்போ பாருங்க, நான் வந்துட்டு ஒரு தனி யூடியூபர் தான், சோலோ யூடியூபர். நான் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக்கை பத்தி பேசுறேன்னா சம்டைம்ஸ் ஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ். நார்மல் தான். பெர்ஃபெக்டா எல்லாமே பின் பாயிண்டா கரெக்டா சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு ரோபோட்லாம் கிடையாது. அப்போ மனுஷங்க வந்து தப்பு பண்றதுல நார்மல் தான். எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங் என்ன, தமிழ் ஆடியன்ஸ் ஆர் வெரி கைண்ட் இஃப் யூ ஆர் ஜென்யூன். நீங்க வந்துட்டு ஆனஸ்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸும் வந்துட்டு உங்களை வந்து விரும்புவாங்க. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு ஓவர். பட் ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வந்து மேனிபுலேட் பண்ண பார்க்குற அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வை ஆல் திஸ் ஷிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தப்பு நடந்துச்சு, ஆமா தப்பு நடந்துச்சு, சாரிங்க இந்த மாதிரி வந்துட்டு நடந்துச்சுன்னு சொன்னா மேட்ரு முடிஞ்சு. அதுக்கு வந்துட்டு நீ என்ன சொல்றது, நான் அவனை பழி வாங்குறேன் அப்படின்னா பண்றது தான் எனக்கு வந்து லைக் எதுக்குடா அவனை தொட்ட, அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். மொத்தத்துல இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உண்மையை சொல்லணும், 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, என்ன அடிச்சுக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன், அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க. அவ்வளவுதான் மேட்ரு. R&D கிங்னு சொல்ற அவரும் R&D கிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ் ஹியூமன்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்றதுல தான் மேட்ரு இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேபி நான் கூட தப்பா இருக்கலாம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு பர்சனலி இவன் தப்பு அவன் தப்புன்னு நான் 2 பேர்த்தையும் சொல்ல. A2Dயும் தப்பு தன்னோட வீடியோஸ்ல செஞ்சிருப்பாரு, அட்வொகேட்டும் தன்னோட வீடியோஸ்ல தப்பு செஞ்சிருப்பாரு. 2 பேரும் ஒன்றும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் கிடையாது. 2 பேரும் மனுஷங்க தான். அது ஆடியன்ஸ் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு சாரி கேட்டு போங்க. உங்களால அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.